ஹாய், இந்த வாரம் 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் இருக்கு. முதல்ல 31st January அன்னைக்கு 4:30 PM-க்கு த ரோல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன் அசட் அலோகேஷன் இன் 2025ங்கிற டைட்டில் வெபினார் இருக்கு. இந்த வெபினாரில் நம்ம ஃபிக்ஸ்ட் இன்கம் அசட் கிளாஸஸில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஷிஃப்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்வாயர்மெண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன், 2025ல் ஃபிக்ஸ்ட் இன்கமோட எவால்விங் லேண்ட்ஸ்கேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 5:30 PM-க்கு இன்வெஸ்ட் ஸ்மார்ட் இன் வாலடைல் டைம்ஸுங்கிற டைட்டிலில் வெபினார் இருக்குது. இந்த வெபினாரில் வாலடைல் டைம்ஸில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைசேஷன் அண்ட் ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் February 1st அன்னைக்கு 1:30 PM-க்கு மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் வாலடைல் இயருங்கிற டைட்டிலில் வெபினார் இருக்குது. மல்டி அசெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி வாலடைல் டைம்ஸில் உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பேலன்ஸ் அண்ட் ஸ்டெடி க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த வெபினாரில் கலந்துக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஹலோ சென்னை பெண்களே, we are back again with a powerful கோடீஸ்வரி ஒர்க் ஷாப். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான சீக்ரெட் உங்ககிட்டயே தான் இருக்கு. உங்களோட மந்த்லி பட்ஜெட்டே வெல்த் பில்டிங் மிஷினா மாத்திர ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. ஆனா அது சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த சீக்ரெட் பட்ஜெட்டிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஒர்க் ஷாப்பை February Saturday நம்ம ஆஃபீஸ்ல வந்து அட்டென்ட் பண்ணுங்க. நிறைய விமன் சேவ் பண்றீங்க, ஆனா அதுல சில பேர் தான் வைசர் சாய்ஸஸ்ல அதை ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்னுமே ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அண்ட் இந்த ஸ்மார்ட்டர் ஆப்ஷன்ஸ் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? உங்க சீக்ரெட் பட்ஜெட் வச்சு உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோரை ரீச் பண்ற டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்க இந்த ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் see you all on Saturday. தவறான ஆலோசனையின் விலை என்ன? நம்ம எல்லாருமே ஆலோசனையை தேடி போறோம். எங்கேயாவது நமக்கு நல்ல ஆலோசனை கிடைக்காதா அப்படின்ற ஒரு தேடல் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா ஆலோசனையை எல்லாருமே மதிக்கிறோம். இப்போ அந்த ஆலோசனையினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம எந்த அளவுக்கு பார்க்கிறோம்? ஆலோசனையை மதிக்கிறது வேற, அதன் மதிப்பு என்ன அப்படின்னு அளவிடுறது வேற. என்ன பொறுத்த வரைக்கும் ஆலோசனையை மதிக்கிறவங்க கூட அதன் மதிப்பீடை செய்வதில்லை. இப்போ நான் ஒரு லாயர்கிட்ட போறேன், ஒரு முக்கியமான ஒரு லா பாயிண்ட்ல எனக்கு ஒரே ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர் நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சப்மிட் பண்ண போறேன். இப்போ இந்த லெட்டரை டிராஃப்ட் பண்றதுக்கு எனக்கு வரக்கூடிய பில் 50,000 ரூபாய். ஆனால் இந்த லெட்டரை நானே டிராஃப்ட் பண்ணா என்ன ஆகும்னு யோசிச்சீங்கன்னாக்கா, நான் சில வார்த்தைகளை தவறா பிரயோகம் பண்ணிடுவேன். அதை வந்து படிக்கிறவன் வந்து அதை விட தவறாக இன்டர்பிரேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நடக்குது. சோ அதுக்கப்புறம் மறுபடியும் போய் மேல்முறையீடு செய்யும் போது இதை விட அதிகமான செலவுகளை நான் செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா அந்த இடத்துல போய் மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒரு களத்துல போய் நம்ம நிற்கும் போது அந்த இடத்துல இன்னும் அதிகமான ஃபீஸை கொடுத்து ஒருத்தர் போய் அங்க நிறுத்தி நம்முடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளை எடுக்கணும்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. எப்பவுமே நாம ஆரம்ப கட்டத்துல ஒரு தப்பை பண்ணிட்டு அந்த தப்பை அடுத்த கட்டத்திலயோ அதுக்கு அடுத்த கட்டத்திலயோ போய் சரி செய்ய பார்த்தோம்னா காஸ்ட் கூடிக்கிட்டே போகும். முதலீட்டுலயும் இது பொருந்துங்க. சோ அதனாலதான் சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல பொட்டன்ஷியலா ஒரு மிஸ்டேக் வர்றதுக்கு முன்னாடியே செலவு பண்ணி அது சரியான நபர்கள் ஆலோசனைப்படி செய்யறதுங்கிறது இன்னைக்கு என்னை போன்றவர்களுக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சோ நாங்களே வந்து நிறைய இடத்துல ஆலோசனை வாங்கி தான் இயங்குறோம், வேற வழியே கிடையாது. இப்போ நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க, கம்பெனிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன சொல்றாங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிறுவனம் சொல்றது சரியா, நிறுவனத்தினுடைய போட்டியாளன் அந்த நிறுவனத்தை பத்தி என்ன சொல்றான், அந்த போட்டியாளனை போய் நம்ம இன்டர்வியூ பண்ண முடியுமா, அவன் நமக்கு இந்த நிறுவனத்தை பத்தி என்ன ஆலோசனை சொல்றான். இதுக்கு லட்சக்கணக்கில் இன்னைக்கு செலவு பண்ணக்கூடிய இடத்துல இன்வெஸ்டர்ஸ் இருக்கும், லட்சக்கணக்கில். இந்த சேவையை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் பல, அவர்களுக்குள்ள போட்டா போட்டி இருந்தால் கூட விலை யாரும் குறைக்கிறது இல்லை அந்த சேவைக்கு.
நான் இந்த சேவையை இன்னும் சிறப்பாக செய்கிறேன், எனக்கு இன்னும் அதிக பணம் கொடுன்னு தான் கேட்கிறோம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? யார் இந்த சேவையை சிறப்பா செய்யறாங்க, அவனுடைய மதிப்பு என்ன, இதை நம்ம கொடுக்கணுமா, முடிவு பண்ணி பணத்தை கொடுக்கிறோம். ஆனால் இதே விஷயத்தை இலவசமா அடைய நினைச்சாக்கா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பல தருணங்கள்ல நான் பார்த்திருக்கேன். உதாரணத்துக்கு அந்த லெட்டர்ல சொன்னேன். அதை விட இதே இலவசமா நம்ம அடைய நினைக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? இந்த கம்பெனியை பத்தி யார் பேசுறானோ அவங்ககிட்ட போய் கேட்கிறோம், அவன் சொல்றதை நம்ம கேட்கிறோம், அவனோட வீடியோவை பார்க்கிறோம், அவனுடைய ட்விட்டர் ஹேண்டில் பார்க்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. அவன் ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவன் என்ன பண்றான்? ஒன்ன நான் ப்ரமோட் பண்றேன்னு கம்பெனி கிட்ட சொல்லி காசை அவங்கிட்ட வாங்கிட்டு நமக்கு இலவசமா இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். நாம என்ன நினைக்கிறோம்? ஃப்ரீயா தானே கிடைக்குது, சபாஷ் அப்படின்னு. இதுதான் இன்னைக்கு ஆலோசனை வழங்குறதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுட்பமான அம்சம். நாம நினைக்கிறோம் ஒருத்தன் நமக்கு ஆலோசனைய ஃப்ரீயா அன்பா கொடுக்கறான்னு. ஆனா அந்த ஆலோசனைய அன்பா நமக்கு கொடுக்கறதுக்கு கம்பெனி அவனுக்கு அழகா காசு கொடுக்குது. கடந்த 2 ஆண்டுகள்ல நிறைய நிறுவனங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பணம் கொடுத்து அவங்கள தொடர்ந்து கம்பெனியை பத்தி பேச வச்சு நிறுவன மதிப்பை உயர்த்தி கம்பெனியே பணத்தை ரேஸ் பண்ணிருக்கு, அல்லது கம்பெனியினுடைய முக்கியமான நபர்கள் அந்த பங்குகளை விற்றுவிக்கிறார்கள். இது எல்லாமே நடந்திருக்கு. நீங்களே போய் யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இடத்துல இதெல்லாம் நடந்திருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. பட் உங்களுக்கு அந்த ஆலோசனை ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஃப்ரீயா கிடைச்சிருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா கம்பெனி பணத்தை ரைஸ் பண்ண பிறகு விலை 1/3 குறைஞ்சிருச்சு, சில இடங்கள்ல பாதி ஆயிடுச்சு. நிறுவனத்தினுடைய முக்கியமான நபர்கள் பங்குகளை வித்த பிறகும் இதே கதிதான். உங்களுக்கு அந்த அட்வைஸ் ஃப்ரீயா? அதுக்கு ஒரு ஃபைனான்சியல் காஸ்ட் இருக்குல்ல. இதை எத்தனை பேர் யோசிக்கிறோம்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அட்வைஸோட நான் 10 லட்சம் செலவு பண்ணி அந்த அட்வைஸை யாரு நேர்மையா பேசுறானோ அவன்கிட்ட போய் வாங்கிக்கிறதான் சரின்னு நினைக்கிறேன். அப்படிதான் இயங்குறேன். வேற வழியே கிடையாது. அவன் ஒரு கம்பெனிக்கு அட்வைஸ் பண்ணல, எனக்கு 10 கம்பெனிக்கு அட்வைஸ் பண்ணுவான். சோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கும் போது அதை அவங்க எவ்வளவு நேர்மையா கொடுக்குறாங்க அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நாம இருக்கோமான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஏன்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு பாக்குற இடம் இல்ல பங்குச்சந்தை. அப்படிப்பட்ட இடம் இது இல்ல. இங்க என்னென்னமோ நடக்குது, சொல்ல முடியாத விஷயங்கள் நடக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆலோசனை வழங்குவதில் என்னென்னமோ நடக்குது. ஆனால் நாம ஏன் அப்படிப்பட்ட விஷயத்தை போய் அரவணைச்சு இலவசமா கிடைக்குதுன்னு வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சிறு புத்தி தான் அது. இது புதுசா? நான் என்னுடைய முழு அனுபவத்தில் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். பெரும் பணக்காரர்கள், ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கிறவங்க இலவசமா தான் யாருக்கிட்டையாவது ஐடியா வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு கூட செலவு பண்ணி அதை வாங்குற ஒரு மனநிலையில இல்ல. அப்ப சின்ன இன்வெஸ்டர் எப்படி பிளேம் பண்றது? அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. சோ அதுக்கு யார் பொறுப்பு? இன்வெஸ்டர் தான் பொறுப்பு. கொடுக்கிறவன் பொறுப்பு இல்ல, நீங்க தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு, நாம தான் பொறுப்பு. சோ அட்வைஸ எப்படி வாங்கணும், அதுக்கு யார் பொறுப்பு, அந்த பொறுப்பை எப்படி தீர்மானம் பண்றது, இந்த டெசிஷன் எடுத்த பிறகுதான் நீங்க அட்வைஸே எடுத்துக்கணும் ஒருத்தர்கிட்ட இருந்து. இந்த கேள்விகளுக்கு விடை இல்லைன்னா நீங்க அந்த இடத்துல அட்வைஸ் எடுக்க கூடாது. இதனாலதான் நான் சொல்றேன், நிறுவன அளவுல இன்ஃப்ளூயன்சர் கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் இட் வில் நாட் எண்ட் வெல். இது வரைக்கும் சில நிறுவனங்கள்ல நிறைய பேர் பணம் பண்ணிருக்கலாம், பட் இறுதியில தவறுகள் தான் மேலோங்கி நிற்கும். அண்ட் நீங்க கொடுக்கக்கூடிய விலை மறைமுகமானது அப்படின்னு நான் சொல்றேன். அது அதிக புரோக்கரேஜ் மூலமாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் செபி என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இப்போ வந்திருக்கிற ரெகுலேஷன் RA and RIA ரெகுலேஷன்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு புரோக்கர்
அட்வைஸ் கொடுத்து உங்களை ஒரு ஷேரை வாங்க வச்சு அதுக்கு அவங்க அதிக புரோக்கரேஜ் வாங்கினா, உதாரணத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நியாயமான ஸ்டாக் புரோக்கிங் புரோக்கரேஜ் 0.1 இல்ல 0.2, இப்ப நீங்க 0.5 பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த புரோக்கர் மறைமுகமா உங்ககிட்ட இருந்து ஃபீஸ் வாங்குறாரு. செபி சொல்றாங்க அந்த புரோக்கர் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க உங்களுக்கு ரிசர்ச் கொடுக்குறாங்க. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அப்ப என்ன ஆகும் தெரியுமா, அந்த புரோக்கர் உங்களுக்கு அனுப்பக்கூடிய ரிசர்ச் ரிப்போர்ட்டை அவங்க மெயில் மூலமா உங்களுக்கு அனுப்பணும், வாய் வழியில் அனுப்ப முடியாது. யார் யாருக்கெல்லாம் இந்த ரிசர்ச் என்னைக்கு அனுப்பினாங்கன்னு பதிவு பண்ணணும். இதுக்கு எல்லாம் முத்தாய்ப்பா ஒரு விஷயம் இருக்குங்க. இன்னைக்கு ஒரு புரோக்கர் உங்களுக்கு வாய் வழியில இதை வாங்குங்கன்னு சொன்னாக்கா உங்களை வாங்க சொல்லிட்டு அவங்களே கூட அவங்க சொந்த பங்குல உங்களுக்கு விற்க முடியும். இதை தடுப்பதற்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு. ஆனா இந்த RA ரெகுலேஷன் கீழே வந்தாக்கா இந்த தவறுகள்லாம் அவங்க இனிமே தொடர்ந்து செய்ய முடியாது. ஏன்னா இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இனிமே அவங்களால அதை செய்ய முடியாது. சோ செபிதான் இங்க வந்து உங்களை காப்பாத்துது. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, வேற யாரோ தனிநபர்கள் உங்களை காப்பாத்துற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. இதுல தப்பு யாரோடது? ஆலோசனை பெறுவதும் ஆலோசனை வழங்குவதும் ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குறதுக்கு ஒண்ணு அந்த பர்சனோட உங்களுக்கு அவ்வளவு நல்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கணும், இல்ல உங்களுக்கு ரெகுலேட்டட் என்டிட்டியோட நீங்க பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இரண்டாவது பெட்டர். ஏன்னா இன்னைக்கு அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு சிஸ்டம்ஸ் தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. உங்க மேல ஒரு தவறை இன்னொருத்தர் செய்ய முடியாத வகையில சிஸ்டம் இயங்கணுங்கிறதா இன்னைக்கு செபியினுடைய ஒரு விருப்பம். அதுக்கு உங்ககிட்டே ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டிஸ்கஷன் பேப்பர் போட்டு நீங்க கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போய் அங்க சொல்லலாம். அதுல எந்த கருத்து சரியா இருக்கோ அதை ஏத்துக்கிட்டு அதை அமல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துலதான் இன்னைக்கு ரெகுலேட்டர் இருக்காங்க. அப்ப இதை மீறி தப்பு நடக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா வரலாம். தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு இயங்கக்கூடிய இடத்துல, சிஸ்டம்க்கு வெளியே நீங்க இயங்குற இடத்துல தவறுகள் எண்ண முடியாத அளவு நடக்குது. அதெல்லாம் இங்க சொல்லவே முடியாது. நீங்களே தான் தெரிஞ்சுக்கணும். அதில் நடக்கும் தவறுகளை விட ரெகுலேட்டட் சிஸ்டம்ல நடக்கக்கூடிய தவறுகள் நிச்சயமா குறைவு. ஆனா ரெகுலேட்டட் சிஸ்டம் போய் இங்கெல்லாம் தவறு நடக்குதுன்னு இதை எடுத்து பேசுறது இல்ல. அவங்க தைரியமா ரெகுலேட்டட் சிஸ்டம்ல தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எதை நம்புறீங்க? இது போன்ற தனிநபர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளை நம்புவது உங்களுடைய ஒரு பழக்கமாகிவிட்டது. அதுல அரசியல் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் உறுதியா சொல்ற, இது போன்ற ஆலோசனைகளை யாரெல்லாம் வந்து கண்மூடித்தனமா ஏத்துக்கிறாங்களோ பாதிப்பு ஃபைனலா அவங்க மேலதான் வந்து உட்காரும். ஏன்னாக்கா போதுமான பாதுகாப்பு இல்லாமல் வழங்கப்படுகின்ற ஆலோசனைகள் இப்படித்தான் இருக்கும். அந்த பாதுகாப்பு யாருக்கானது அப்படின்னாக்கா முதலீட்டாளருக்கானது, உங்களுக்கானது. சோ ஆலோசனை பெறும்போது எங்கு பெற வேண்டும், யாரிடம் பெற வேண்டும், எப்படி பெற வேண்டும், அந்த ஆலோசனை எப்படி ஜட்ஜ் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை வாங்குங்க. அந்த ஆலோசனை உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி ஆலோசனை பெறாதீர்கள். என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் கண்மூடித்தனமான யாருடைய ஆலோசனையும் இன்று வரை ஏற்றுக்கொண்டதில்லை, என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கொஸ்டின் பண்ணணும். கொஸ்டின் பண்ணி நீங்க அந்த ஆலோசனையை வாங்கிக்கங்க. இல்ல ட்ரஸ்ட் பண்ணணும். எங்க உங்க ட்ரஸ்ட் வந்து 100% இருக்கோ அந்த இடத்துல நீங்க கொஸ்டின் பண்ண வேண்டியதில்லை. ஆனா அந்த ட்ரஸ்ட் வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கணும்னு யோசிங்க. ஏன்னா அந்த கேள்வியை கேட்டுதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த கேள்வியை நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். அந்த கேள்வி எனக்கானது, உங்களுக்கானது, நமக்கானது, சமூகத்துக்கானது. அந்த கேள்விகளை இணைந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.